ஓகே. கோல்டு வந்து forex.com. ஓகே. ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டு. இது வந்து என்னது, இது ப்ரீவியஸ் மந்தோட ஹை. இது மந்த் இந்த என்ன, ஜூன் மந்தோட ஹை. இது வந்து ஜூன் மந்தோட லோ. ஓகே. இப்போ இந்த மந்தோட இன்சைடில் தான் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் மார்க்கெட்டு, இந்த ப்ரீவியஸ் மந்த்து மே மந்தோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு தான் அவன் ஆக்சுவலாக வந்து கீழே வந்துட்டு இது வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ப்ரைஸ் வந்து பேலன்ஸ்டாக நிற்கிது. இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ்டு. போன மாதம் இந்த மே மாதம் பேலன்ஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி மாதம் நல்ல புல்லிஷ்னஸ் பார்த்து ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தோம். மறுபடியும் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு, திரும்பவும் கீழே போயிருக்கு, மறுபடியும் வந்து ஓப்பனிங்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகிருக்கு, கீழே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் ஹையரில் போயிட்டு இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது மார்க்கெட்டில் லாஸ்ட்டு 3 months நமக்கு பார்க்குறப்ப என்ன தெரியுது, மேலே ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது, ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, கீழேயும் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டால் எந்த டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மார்க்கெட்டு குயிக்காக, அதாவது ஒரு வித்தின் 3 to 4 months வந்து ஒரு ரேப்பிடு பை, அதாவது ரொம்ப குயிக்கான டைமில் வந்து பறந்து வந்துட்டான். ஸோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணுறான். இதே சினாரியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவன் வந்து ஒரு 3-4 மாதம் வந்து ட்ரேடு ஆகியிருக்கான். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் டைம் ஹை போகிறப்ப அவன் ஒரு 3-4 மாதம் வந்து இன்சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறது நடந்திருக்கு. ஸோ இப்போயும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன செல் சைடு மொமெண்டம் நடக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி போய் ஐயை எடுக்காமல் அதுக்கப்புறம் கீழே வந்து கம்ப்ளீட்டாக லோஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணான்னா மறுபடியும் வந்து ஒரு ஹையை பிடிச்சிருவான். ஏன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே எல்லாருமே வந்து கோல்டை வந்து $3,700 $4,000 போயிடும் அப்படின்றத எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நானும் பார்க்குறேன், மே மாதத்துலேருந்து எல்லாருமே ஆல் டைம் ஹை அடிக்கும்னாங்க. யாருமே சொன்னது நடக்கலை. ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரம்ப் கிரியேட் பண்ணியிருக்க அன்சர்டனிட்டி மார்க்கெட்டை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நாம் இந்த விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மந்த்லி ப்ரீவியஸ் மந்த்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரீவியஸ் மந்தோட இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ப்ரைஸ் இது தான், கேண்டில் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கீழே போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ப்ரீவியஸ் மந்தோடைய ஓப்பனிங் ப்ரைஸ் இது, அது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆன இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்காங்க பாருங்கள், க்ளோஸ் ஓப்பன், மறுபடியும் கீழே போயிட்டு அந்த இதை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதிலிருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இதுதான். இது என்னது, மார்க்கெட்டோடைய ஜூனோட ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூனோட ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். ஜூனு ஹை. ஸோ இந்த ஜூனோட ஹை தான் இப்போதைக்கு நம்ம ட்ரான் லிக்விடிட்டி. இன்கேஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மாதம் முடிய இன்னும் நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜென்ரலாக நம்ம கேண்டில்ஸு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பை சைடில் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு செல் கேண்டிலும் இன்ன வரைக்கும் வந்து ஜென்ரேட்டே ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு பை கேண்டில் க்ளோஸை வந்து எதிர்பார்க்கலாம். அன்லெஸ் அன்டில் அது போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்சைடில் க்ளோஸ் வச்சாலோலையே. அப்போ மந்த் கேண்டில்லையே நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து இந்த ஹையை போய் எடுக்கணுன்றது வந்து அர்ஜென்சியாக இருக்குது. ஆனால் அது போய் பக்கத்தில் போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. ரைட். இப்போ இந்த மந்த் கேண்டில் ரன்னிங்கில் இருக்கா? ஸோ ஓகே, அடுத்து வீக்லிக்கு போகும். ஸோ வீக்லிலையும் நமக்கு என்ன, இந்த ஜூன் மந்த் ஹையை பார்த்துட்டோம். ஓகே ஃபைன். இப்போ ஜூன் மந்த்லேயே நமக்கு என்ன நடந்துச்சு, இதை வந்து நிறைய பேர் சிஏஎஸ்டின்னு சொல்லலாம். ஆனால் சிஏஎஸ்டி நடக்கணும்னா இது வந்து எஸ்எம்டியாக இருந்திருந்தால் மட்டும்தான் இது சிஏஎஸ்டி வேலிடு. அன்லெஸ் அன்டில் இது வந்து சிஏஎஸ்டி வேலிடு கிடையாது. கரெக்டாக? ஓகே. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இப்போ வீக்லியில் ப்ரீவியஸ் வீக் வந்து ஒரு பேலன்ஸ்டு ட்ரேடு டோஜி கேண்டில், கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ப்ரைஸில் பெரிய வித்தியாசமும் நடக்கலை. ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை இங்கே தான் எடுத்தாங்க. கரெக்டாக? ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்துகிட்டு மேலே போய் கம்ப்ளீட்டாக இருந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வரான். ஸோ நமக்கு ஆக்சுவலாக கணக்குப்படி பார்த்தா இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. ரைட்டா? வீக்லியோட புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அவன் வீக்லியோட புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட மேலே வரைக்குமே போய் ட்ரை பண்ணிட்டான். அப்போனா என்ன அர்த்தம், ப்ரைஸ் வந்து ரொம்ப ஈகராக இருக்குது, மேலே இன்னும் போய் தூக்குறதுக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருக்க பைஸ்டா இப்போ ஜூன் மாதத்தோட பைஸை தூக்குறதுக்கு ப்ரைஸ் வந்து பயங்கர ஈகராக இருக்குது. அப்போ அதை வந்து தூக்குறதுல அவன் வந்து ரெடியாக இருக்கான், அதில் மாற்றமே இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன, வீக்லியில் நமக்கு என்ன தெரியுது,
எந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் நமக்கு க்ளீனாக இல்லை. பைஸ் போய்கிட்டே இருக்குது, செல் ஆகுது, மறுபடியும் பை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு இன்சைடுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமராக வரும். கரெக்டாக ஜென்ரலாக நம்ம அதை தான் பார்ப்போம் முன்னாடி. அப்போ ஒரு இன்வெர்டட் ஹேமர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்த வீக் கேண்டில் போய் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுக்கும். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த மாதிரி வந்து நிறைய சினாரியோ இருக்குது. நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டிலில் பார்க்குறீங்களோ அவன் வந்து அந்த கேண்டிலோடைய நெக்ஸ்ட் இதை வந்து போய் ஃபில் பண்ணிடுவான். ஸோ அந்த விஷயம் நடக்க நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஜூனோட ஹையை நெக்ஸ்ட் வீக் அவன் தூக்குறதுக்கு 99% வாய்ப்புகள் அதிகம். ஸோ புல்லி சினாரியோ இஸ் வெரி குட். ஸோ நமக்கு இப்போதைக்கு வீக்லியில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ரைட், இப்போதைக்கு 2 விஷயம் பார்க்கலாம். ரிஜெக்ஷன் பிளாக்ஸில் உங்களுக்கு மார்க்கெட் எங்கெங்கே பிடிஆர்ஏவை செலக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா, இப்போ அதை எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பை சைடு ரிஜெக்ஷன், இந்த சைடு இருந்த ரிஜெக்ஷன், இது செல் சைடில் இங்கே நடந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை இங்கே பார்ப்போம். ஸோ இது வந்து பாடிக்கு கீழே நடந்த ரிஜெக்ஷன்ஸு. இப்போ இந்த ரிஜெக்ஷன்ஸை மார்க்கெட் இந்த வீக்லியில் இருக்க ரிஜெக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு பிடிஆர்ஐ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். டெய்லிக்கு போகும். ஸோ டெய்லியில் நமக்கு என்ன இருக்குது, வி காட் டெய்லியில் கண்ணை மூடிட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷனில் 50%. ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இதை தூக்கிட்டா இங்கே வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், இதை வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபைன், இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஃபைன். ஸோ இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, லோவர் டைம் ஃப்ரேமில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துலையே நமக்கு டெய்லியில் என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு இங்கே பாருங்களேன், இப்போது மார்க்கெட் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிகிட்டே போயிட்டு ஃபஸ்ட்டு லோவை உடைச்சான் டெய்லியில். இங்கே பாருங்கள், இதை உடைச்சான். கரெக்டாக, இதை உடைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் மார்க்கெட் இன்சைடில் ட்ரேட் ஆகிட்டு திரும்பவும் லோ வந்துட்டு இந்த லோவை உடைச்சிருந்தா தான் மார்க்கெட்டில் என்ன அர்த்தம், இது எம்எஸ்எஸ் இது பிஓஎஸ்ஸாக நடந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணல, அதை பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்கு உள்ளாரையே இப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது இந்த செல் சைடு கர்வுக்கு பை சைடு கர்வை ஃபுல்லாக ஃபில் பண்ண அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்றத சும்மா நம்ம வந்து ஒன்றும் இல்லை, கோல்டோட கேரக்டர் படி பார்த்தோன்னா இந்த லோ டு ஹை நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோன்னா இதுலேயே போட்டுருவோம், ஃபிப்லேயே போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லோ டு ஹை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், கரெக்டாக ஓடிஐ லெவலுக்கு வந்துட்டு போயிருப்பான். ஓகேவா. அதே மாதிரி அடுத்து இந்த லோ டு ஹை, இந்த லோ டு இந்த இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கா. ஸோ இந்த ஹை கிரியேட் ஆகிருக்கா இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத செலக்ட் பண்ணாலும் இங்கே தான் போயாகணும். ஸோ இந்த ஹையை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் அவன் ஓடிஐ லெவலுக்கு வந்துட்டு போயிருக்கான். அப்போ மறுபடியும் இப்போ அவன் கிரியேட் பண்ணியிருக்கிறத பாருங்கள், இந்த லோ டு இந்த ஹை போடுவோமா. இப்போ இந்த லோ டு இந்த ஹை போட்டால் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணணும், ஓடிஐ ஜோனில் வரணும். இப்போ இந்த ஓடிஐ ஜோனுக்கு வந்துட்டான். இப்போ இந்த ஓடிஐ ஜோனில் நமக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. கரெக்டாக. அப்போது இந்த ஆர்டர் பிளாக்கை நாம் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்குவோம். இதுதான் நம்மளுக்கான ரேஞ்ச் இப்போதைக்கு. ஸோ இந்த ரேஞ்சு இது வந்து அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா. இது வந்து நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ இதில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஆகி புல்லிஷ் பிரேக்கரும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது ஒரு ரொம்ப டீசெண்டாக எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் வந்து ஓடிஇ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். கரெக்டாக. ஓடிஇ லெவல் எங்கே இருக்குது, 0.71 வந்து எக்ஸாக்டாக இந்த ஓப்பனிங் ப்ரைஸில் செட் ஆகுது. 79 இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ டெய்லியிலேருந்து அடுத்து 4 ஹவர்ஸ் போகிறோம். 4 ஹவர்ஸில் நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. பட் நமக்கு எப்பயுமே கோல்டு வந்து புல்லிஷ் தான் அன்டில் அன்லஸ் ஒரு நல்ல வந்து ஒரு லோ உடைக்காத வரைக்குமே. இப்போ மார்க்கெட்டு நேற்று வந்து நல்லா அக்ரெசிவாக போனான், திரும்பவும் நேற்று அக்ரெசிவாக செல்லானா, அதாவது லாஸ்ட் 2-3 டேஸ் இல்லையா, லாஸ்ட் வீக்கில். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஆர்டர் ஃப்ளோவை 4 ஹவரில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா, இது கண்டினியூஸ் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த விக்கு வேண்டாம் நமக்கு இனிமேல். இந்த பாடிஸை மட்டும் எடுப்போம் 4 ஹவர்ஸில். இந்த 4 ஹவர்ஸில் இந்த பாடிஸை மட்டும் எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பியரிஷ் ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா. இது ஃபுல்லாக வந்து புல்லிஷ்னஸ்க்கான புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குன்னு தான் இதை நம்ம சொல்லணும். ஓகேவா. இது பியரிஷாக இருக்குது கேண்டில்னு நினைக்காதீங்க. இதுக்கு பேர் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு, இதுக்கு பேர் வந்து பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு உள்ள இன்சைடில் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிருக்கா, இதுக்கு பேர் வந்து ப்ரொபல்ஷன் பிளாக். ப்ரொபல்ஷன் பிளாக்னா என்ன அர்த்தம்,
இந்த மொத்த ஆர்டர் பிளாக்ஸுடைய ஆர்டர்ஸோடைய எல்லாமே வந்து உந்து சக்தி இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதில் வந்து ஃபயர் பண்ணால் வந்து மார்க்கெட் பிச்சுக்கும். ஸோ அதுதான் நடந்திருக்கு பாருங்கள், இது போயிருக்கு. ரெண்டாவது ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எப்பயுமே மார்க்கெட் ஒரு ஸ்விங் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருந்தால் அந்த எஃப்இஜி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த எஃப்இஜி பயங்கரமாக ஹோல்டு பண்ணோம். அந்த எஃப்இஜி ஹோல்டு பண்ணுறத மார்க்கெட் பாருங்கள் இதுக்கு வராமல் மேலே போயிருக்கும். அப்போ இந்த எஃப்இஜி மார்க்கெட்டில் திரும்பவும் ரீட்ரேஸ் ஆகும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கோல்டு வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம பை சைடுக்கு பார்க்கும்போது ஆல் டைமுக்கு இந்த ரேஞ்சை உடைக்காத வரைக்குமே பை சைடு தான் அவனுடைய டார்கெட், ஜூன் ஹை தான். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து ரீஃப்ரேம் பண்ணுவோம். நம்ம இதை வந்து ரீஃப்ரேம் பண்ணால் இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அப்போ இந்த லோ ஒன்று இருக்குது, இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது. இப்போ ஒரு லோ செட் பண்ணியிருக்கான். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டபுள் லோ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டபுள் லோ கிடச்சதுக்கப்புறம் இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? இதை வந்து லிக்விடிட்டியை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஓகே, அப்போ இந்த லோ உடச்சிட்டான், ஷிஃப்ட்டு, இதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல்லு அப்படி வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம வந்து பை சைடில் தான் இருக்கோம், பையில் மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோவுக்கு கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது? மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா, ஏன்னா இது வந்து அந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஈவன் தோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 4 ஹவரில் என்னதான் விக்கு கீழே போனாலும் விக் டூ த டேமேஜஸ், விக்கு வந்து டேமேஜ் பண்ணோம், பாடி தான் ஸ்டோரி சொல்லும். இதுதான் ஐசிடியோட கோர் கண்டென்ட். அப்போ விக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரட்டும், ஆனால் பாடி வந்து நம்மளுடைய பிடிஏரேவை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பிடிஏரே வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ இந்த கோல்டுக்கு இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால இதை தூக்கிடுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஏரியா. ஸோ அப்போது கோல்டு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு போவானா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு போவானா, இதுதான் மெயினாக பார்ப்பான். இதை உடைக்கிறான்னா நீங்கள் வந்து பாடி க்ளோஸ் 4 ஹவரில் வைக்கிறானான்னு பாருங்கள். கீழே இங்கெல்லாம் பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னா அடுத்த வந்து இதை அவன் லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டு அடுத்து கீழே போயிடுவான். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, இங்கே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்விங்கை உடைக்கும்போது, ஒரு ஸ்விங் ஐயை உடைக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த எஃப்இஜி வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லானது. ஓகேங்களா? அப்போது அந்த பவர்ஃபுல் எஃப்இஜி வந்து டர்ன்ஸ் இன்டூ ஐஎஃப்இஜி. கரெக்டாக? 4 ஹவரில் ஒரு ஐஎஃப்இஜி, இந்த ஐஎஃப்இஜி வந்து உண்மையிலே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த பவர்ஃபுல் ஐஎஃப்இஜி எப்படி சென்சிட்டிவாக இருக்குன்றதை நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ நமக்கு மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குது. கரெக்டாக? என்னென்ன இருக்குது? உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கிற ஒரு செல் சைடு இம்பேலன்ஸ், இது வந்து ஒரு நார்மல் செல் சைடு இம்பேலன்ஸ். இது எப்பயுமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது, இது வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆனதுனால. ரெண்டாவது, இது இப்போது கரண்ட்டாக நடந்த ஸ்விங்கை நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்விங்கை நீங்கள் எடுங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் வந்து ஜென்ரலாக டீலிங் ரேஞ்ச் போடுவேன். இந்த டீலிங் ரேஞ்ச் போட்டால் மார்க்கெட் இந்த டீலிங் ரேஞ்சுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த 4 ஹவர்லேயே மார்க்கெட் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 0.25 லெவல் நம்மளுடைய 4 ஹவர் ப்ரொபல்ஷன் பிளாக்கு 0.25 லெவலில் அலைன் ஆகுது. அடுத்து ஈக்லிபிரியம் லெவலில் இருக்கக்கூடிய பை சைடு, ஓகேவா, பிசி, இந்த எஃப்இஜியை இப்போ இன்வெர்ட் பண்ணிருச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னே இம்மிடியேட்டாக ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. பாருங்கள், அடுத்து 0.75 மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னே மறுபடியும் அதே ஒரு டீலிங் ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுது மார்க்கெட்டு, ஒன்ஸ் அந்த இதை லிக்விடிட்டிஸ் எல்லாம் இது பண்ணி ஜென்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வருது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே டேப் பண்ணுறான், மறுபடியும் மேலே போகிறான், கீழே வந்து உடச்சிட்றான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா அவன் மறுபடியும் இதை போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அவன் வந்து இந்த 0.75 லெவலை திரும்பவும் போய் ரீடெஸ்ட் பண்ணி இந்த 4 ஹவர் எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு தான் செல் ஆகிருக்கணும். ஆனால் அவனுக்கு இருக்கிற அர்ஜென்சியில் அவனால் என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், நேராக வரான், இந்த லோவை ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணுறான், அகெயின் போகிறான். ஆனால் நீங்கள் கோல்டை மற்ற இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லோஸை எடுத்துகிட்டு மறுபடியும் போய் இங்கே டேப் ஆகிட்டு தான் வந்திருப்பான். அப்போ தான் ஒரு பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சு நடந்திருக்கும். ஆனால் இது நடக்கலை. மறுபடியும் கீழே வந்து பாருங்கள், நம்மளோட ஈக்லிபிரியம் லெவலில் டேப் ஆகிறான், மறுபடியும் அந்த க்ளோஸ் வைக்கிது, திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. இப்போது டீலிங் ரேஞ்சோடைய கணக்குப்படி ப்ரைஸ் வந்து இம்பேலன்சஸை ஃபில் பண்ணோம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ டீலிங் ரேஞ்ச் படியே எனக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது 4 ஹவர்ஸில். ஓகேவா? இப்போ இந்த 4 ஹவர்ஸோட சிபியை மார்க்கெட் வந்து திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் செல் ஆகும். ஓகே,
அதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த 4 ஹவரில் இருக்கிற இந்த ஐஎஃப்இஜி வந்து சென்சிட்டிவான ஐஎஃப்இஜின்னு சொன்னேன். ஏன், ஒரு ஸ்விங் ஐயை உடைக்கும் போது நடந்த ஒரு இது ஐ. அப்போது இதுவுடைய கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுமே வந்து நமக்கு என்னது மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிடைக்கிற 4 ஹவர் கேண்டில் வந்து என்ன மாதிரி பாடி க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆர்டர் பிளாக் இந்த எஃப்இஜிக்கு உள்ளார இன்சைடில் 50% கீழே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நமக்கு இந்த வந்து எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜியை வந்து பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு இப்போ வந்து ஒரு 2 வந்து முக்கியமான பிடிஆர்ஐ கிடச்சிருச்சு. ஸோ இந்த பிடிஆர்ஐக்கு வரும்பொழுது நீங்கள் இங்கேருந்து செல் பார்க்கலாம். இந்த பிடிஆர்ஐயில் நீங்கள் என்ன பண்ணணும், 15 மினிட்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வாட் யூ கால்டு இன்னும் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா, மேலே போகிற 4 ஹவர் கேண்டில் எப்போ வந்து திரும்பவும் இந்த 0.5 லெவலுக்கு கீழே பாடி க்ளோஸ் வைக்குதோ நெக்ஸ்ட் கேண்டில் இதில் ரீட்ரேஸ் ஆகும். இந்த கேண்டிலோட இதில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் செல் பார்த்தா அடுத்து நீங்கள் எங்கே வரைக்கும் பார்க்கலாம், நம்மளுடைய 0.25 லெவல். அடுத்து ப்ரொப்பல்ஷன் பிளாக் இருக்குது. இது வந்து டெய்லி எஃப்இஜி, இது ஆர்டர் பிளாக்கோட ப்ரைஸு. இங்கே வந்து ப்ரொப்பல்ஷன் பிளாக் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லுக் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கே வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ரீட்ரேஸ் ஆகும்போது இந்த ஈக்குலிபிரியம் லெவல் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக மாறிடும். சப்போர்ட்டாக மாறினா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இருக்கிறது இதுதான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஐஆர்எல்லை நோக்கி போயிட்டுருக்கு. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இல்லாமல் இப்போ வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி நோக்கி போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஏன்னா மார்க்கெட்டில் 2 விஷயம் தான் பண்ணோம். ஒன்று ஐஆர்எல் எடுக்கும், இல்லைன்னா இஆர்எல் எடுக்கும். ஸோ அப்போ ஐஆர்எல்ல தான் இப்போ எடுக்க போயிட்டுருக்கு. அப்போ ஐஆர்எல்னா என்ன, ஒரு இம்பேலன்ஸை ஃபில் பண்ண போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. அப்போது இங்கே நடக்கிற கேண்டில் க்ளோஸை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 4 ஹவர் வந்து ஒரு இன்சைட்லேயே க்ளோஸ் வைக்குது, அதால் போக முடியல அப்படின்னா நம்ம வந்து செல் பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து 3.5 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ இப்போ தான் புதுசாக ஓப்பன் ஆன கேண்டில் பாருங்கள், ஒரு 3 பார் ஸ்விங் மாதிரி இது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிட்டு இங்கே இருக்கிற 4 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோவில் தான் வந்து இவன் வந்து பவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக இந்த 2 ஏரியாவை வாட்ச் பண்ணலாம் செல் சைடுக்கு. ஓகே, 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் போய்டும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு செல் சைடு லெக்கே க்ரியேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த லெக்கில் மார்க்கெட் வந்து எங்கேருந்து செல் பண்ணால் நம்ம வந்து சேஃப்டியான ஜோனுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இங்கேருந்து எங்கேருந்து செல் பண்ணால் சேஃப்டியான ஜோன், இந்த 50%. இந்த 50%க்கு மேலே மார்க்கெட் வரும்போது செல் பண்ணால் தான் ஆக்சுவலாக நமக்கு என்னது ப்ராப்பரான செல் நடக்கும். ஆனால் பயாஸ் வந்து என்னவா இருக்குது, உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது. நாம் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் மந்தோட ஹையை அவன் தூக்கணும்னு. அப்போ அவன் அதை தூக்க போகிறான் அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த 50%க்கு மேலே வந்துட்டான், இங்கேருந்து நான் செல் பார்க்குறேன் அப்படின்னா அவன் மேலே வந்துட்டான்னா உடச்சிட்டு இங்கே வந்து பவர் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே தான் போவான். அதனால் இந்த ஏரியாவை ஜஸ்ட் பார்க்காம நமக்கு கம்ப்ளீட்டான லெக் எது, இப்போ ரன்னிங்கில் இருக்கிற லெக்கு இது. ஓகேவா? அதனால் இதை எடுக்காமல் இந்த லெக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கிற லெக். அப்போ ஒரு பை சைடு கர்வ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. இந்த லெக்குக்கு ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஆக்சுவலாக கோல்டு என்ன சொல்லியிருக்கோம், ஓடி லெவல் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓடி லெவல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓடி லெவலில் ஆல்ரெடி 0.62 வந்துருச்சு. ஆனால் கோல்டோட கேரக்டர் படி இந்த 0.71ன்றது வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஏரியா. 0.71 to 79 தான் வந்து கோல்டோட ஆக்சுவல் ரேஞ்சு, அந்த கேரக்டரோட ரேஞ்சு. அப்போ இந்த 71 to 79 வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் அவன் இந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தால் அவன் அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறது இங்கே. அப்போது உங்களுக்கு 3 கான்செப்ட் படி, அதாவது நார்மலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் சரி, கோல்டோட கேரக்டர் படி பார்த்தாலும் சரி, டீலிங் ரேஞ்ச் படி பார்த்தாலும், இல்லை பியூராக எந்த இதுவும் இல்லாமல் ஐசிடியோடைய ப்ரைஸ், அதாவது கேண்டில்ஸை அல்கரிதம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத படி பார்த்தாலும் நமக்கு இருக்கிற பையிங் ஏரியா இது, செல்லிங் ஏரியா இது. ஸோ இதை வந்து அவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணால் நம்ம செல் இது வரைக்கும் பார்க்கலாம், இதை ரெஸ்பெக்ட் பண்ணால் பையை வந்து கம்ப்ளீட்டாக ஹை வரைக்கும் பார்க்கலாம். ஒருவேளை இதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறான்னா இங்கேருந்து ஷார்ட் டைமாக செல் பார்க்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு தான். ஏன்னா ஒன்ஸ் இதுக்கு மேலே போயிட்டானா இந்த செல் சைடு இம்பேலன்ஸில் இருக்கிற இந்த ஆர்டர்ஸை ஃபில் பண்ணால் அவன் கொஞ்சம் தூரம் கீழே வருவான். பட் இங்கே வந்து ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குலிபிரியம் என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது இந்த எஃப்இஜியுமே வந்து திரும்பவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும், மறுபடியும் மார்க்கெட் மேலே போய்டும். ஸோ கோல்டுடைய
ஓவரால் அனாலிசிஸ்ன்றது இதுதான். ஸோ இந்த ஏரியாஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து போகலாம். ஒரே நிமிஷம். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் கேட்டது என்ன, எக்ஸாக்ட்லி எங்கே வரணும் மார்க்கெட். எஸ், இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு டீப்பான செல் நடக்கும்போது ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் லோவில் இருக்கிற இந்த இதுதான் பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச். பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பரான ஏரியா, இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பக்கா ஏரியா. இந்த இடத்துக்கு அவன் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ரிவர்சல் கொடுத்தான்னா சூப்பராக செல் பார்க்கலாம் நம்ம. அப்போது இந்த பிரேக்கர் வந்து உண்மையிலே சூப்பராக வேலை செய்யும். இந்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக்கர் சூப்பராக வேலை செய்யும். அப்போ இந்த லிக்விடிட்டியை இப்போ எடுப்பானான்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். அப்போ கோல்டு போகிற மூவுக்கு இந்த சிங்கிள் மூவ் வந்து எங்கே நிற்கும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 4 ஹவரோட ஐஎஃப்இஜி, இந்த 4 ஹவரோட எஃப்இஜி, இது 4 ஹவர் எஃப்இஜி இல்லையா, இந்த எஃப்இஜி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகி நிற்கும். இந்த பிரேக்கர் கேண்டில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். மேபி இதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட மார்க்கெட் என்ன பண்ணும், அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே அப்போ நம்ம இதை மட்டும் வச்சுக்குவோம். அப்போ மார்க்கெட் ஒன்ஸ் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது 4 ஹவருடைய எஃப்இஜி இருக்குது, ப்ளஸ் வந்து ஐஎஃப்இஜியோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த பிரேக்கர் கேண்டலுடைய லோ ப்ரைஸ் இருக்குது. அப்போ இது இங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்னா எஸ்எம்டி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ஷியல்ஸை வந்து இந்த எஃப்இஜி 15 மினிட் எஃப்இஜி வரைக்கும் பாருங்கள். இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் வந்து செல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கோல்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ கோல்டுடைய கேரக்டர் படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் நமக்கு இருக்கிற ரேஞ்சஸ் இதுதான். இதுக்கு போவானான்னு கேட்டால் போவான், பட் போயிட்டான்னா இதுக்கப்புறம் கீழே வர மாட்டான், மறுபடியும் மேலே போயிடுவான். ஸோ ஓகேவா? ஸோ இந்த சினாரியோவை நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்ச புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ அவன் மேபி இன்றைக்கி நாளைக்கு ஃப்ரைடே வருவான். வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, 3-4 ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஐசிடி படி. தேங்க்ஸ் காட் இட்ஸ் ஃப்ரைடே அதாவது ஒரு வீக்லி கேண்டில் எப்பயுமே வந்து 20 to 30% வந்து அந்த ஃப்ரைடேவோட பிஎம் செஷனில் வந்து ரிவர்ஸ் ஆகும். பை சைடில் இருந்தால் செல் சைடுக்கு வரும், செல் சைடில் இருந்தால் பை சைடுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்தால் அழகாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணிவிடும், மண்டே அழகாக புல்லிஷ்னஸை காட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கணக்கு. பார்ப்போம்.